ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வயரிங் ட்ரைனிங் கோர்ஸ்ல என்னென்ன கன்டென்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் வயரிங் ரீடிங் பண்றதுக்கான எல்லா டிராயிங்ஸ் அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதெல்லாம் எல்லாமே பிடிஎஃப் காப்பியா தான் கிடைக்கும். அதெல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கீமேட்டிக் ரீடிங் ட்ரைனிங் கோர்ஸ் கன்டென்ட்ல என்னென்ன கன்டென்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபி, டிஜி சிங்க்ரனைசிங் பேனல், ஏபிஎஃப்சி அப்புறம் உட்டிலிட்டி இருக்கக்கூடிய பேசிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். அது இல்லாம டிராயிங்ஸும் ஷேர் பண்ணுறோம். லைக் விசிபியோட டிராயிங்ஸு, அப்புறம் எம்பி பேனலோட டிராயிங்ஸு, அதெல்லாம் எஸ்டிலேருந்து எப்படி வயரிங் பண்ணியிருப்பாங்க அதுக்கான டிராயிங்ஸு, டிரான்ஸ்ஃபார்மரோட வயரிங் டயக்ராம் எல்லாமே நம்ம பிடிஎஃப் காப்பியாக ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டரில் ஷேர் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங். ஓகேங்களா? ஃபண்டமெண்டலாக நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணணும், எப்படி பவர் டிராயிங்னா என்ன, கண்ட்ரோல் டிராயிங்னா என்ன, கண்ட்ரோல் சர்க்யூட்னா பவர் சர்க்யூட்னு சொல்லிட்டு பேசிக் ஓவர்வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 4 வீடியோஸ் இருக்கும். அது இல்லாம நீங்க பிஎல்சி பத்தி தெரியணும்னா, பிஎல்சிக்கான HMI, பிஎல்சிக்கான பேசிக் வயரிங்ஸ் எல்லாமே நம்ம இதுல அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் கலெக்ஷன். இதுல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணணும், அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம பிடிஎஃப் காப்பியா இருக்கும். அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இதுல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான கண்ட்ரோல் வயரிங் ரீடிங் பண்றதுக்கான தேவையான பேசிக் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாம சிம்பிள்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம ஷேர் பண்றோம். இதுல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கீமேட்டிக், இண்டஸ்ட்ரியல் லெவல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வீடியோ டியூட்டோரியல் கோர்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிங்கிள் லைன் டயகிராம் எப்படி ரீட் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் 2 ஃபோல்டர் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்கீமேட்டிக்ல எப்படி ரீட் பண்ணணும், லைக் சிங்கிள் லைன் டயகிராம் எப்படி ரீட் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ல எப்படி நீங்க கண்ட்ரோல் வயரிங்லாம் பண்ணணும், ரிலே வயரிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் ஓவர்வியூ ஆகும். அது இல்லாம அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கன்டென்ட்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா பிஎல்சி, ஏசி டிரைவ், ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் கண்ட்ரோல். இதுல பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலா ஏசி சிஸ்டம்னா என்ன, அத பத்தின பேசிக் வீடியோஸ், அதெல்லாம் பிஎல்சிக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் வயரிங் வீடியோஸ், அப்புறம் சிமுலேஷன் எல்லாமே நான் பிரைவேட் பண்றோம். அதெல்லாம் விஎஃப்டிக்கான வயரிங்ஸு, அது எப்படி பண்ணணும், அதுக்கான ட்ரெய்னிங் கோர்ஸ் கன்டென்ட்டுமே உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரோல் வயரிங் ரீடிங் பண்றதுக்கான பேசிக் வீடியோஸ் எல்லாமே நம்ம இதுல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இதுல பண்டில்டா மாஸ்டரிங்கா மீடியம் வோல்டேஜ் ஸ்கீமேட்டிக்ஸ் ரீடிங் பண்றது, அதெல்லாம் நம்ம ரிலே வயரிங்லாம் எப்படி பண்ணலாம், அதுக்கான வீடியோ டியூட்டோரியல் தமிழ்ல இருக்கும். அதெல்லாம் சர்க்யூட் டயகிராம் ப்ளூ பிரிண்ட் எப்படி ரீட் பண்ணலாம், அதுக்கான கன்டென்ட், அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் லைக் சென்சார்ஸ்லாம் நீங்க எப்படி வயரிங் பண்ணலாம், அப்புறம் ஃபண்டமெண்டல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான வீடியோ டியூட்டோரியலுமே நீங்க அந்த கண்ட்ரோல் ஸ்கீமேட்டிக் பே பண்ணும்போது இது உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த கன்டென்ட்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வயரிங்லாம் பண்ணியிருப்பாங்க. புக்கால்சிலே ட்ரிப்பு, அப்புறம் கண்ட்ரோல் வயரிங் ட்ரிப்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஸ்கீமேட்டிக்லாம் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர்வியூவா இந்த 3 ஃபோல்டருமே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இதுல பார்த்தீங்கன்னா மாஸ்டரிங் ஆஃப் கண்ட்ரோல் வயரிங் இது போல ஒரு 6 ஃபோல்டர் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா மீடியம் வோல்டேஜ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சிஸ்டம் எப்படி வயரிங் பண்ணணும், அதெல்லாம் இதுல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீமேட்டிக்லாம் எப்படி வயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வீடியோ டியூட்டோரியல் இருக்கும். இதையும் உங்களுக்கு கிடைச்சிரும். இது நீங்க டவுன்லோட் பண்ணி இது எல்லாமே ஜிப் ஃபைல்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி லேப்டாப்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அண்ட் இது நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா வித் சப்டைட்டிலோடவே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி எம்எஸ் பிளேயர் அல்லது விஎல்சில போட்டு பார்க்கலாம். ஈஸியா தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்ஸ் நம்ம ஷேர் பண்றோம். அதேபோல ஃபண்டமெண்டல் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி ரீட் பண்றது, அப்புறம் ஐஇசி ஸ்கீமேட்டிக்லாம் பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல்லாம் எப்படி ரீடிங் பண்றது, அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பத்தி இருக்கும். கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் அதில பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 60, 70 ஜிபி இதுல இந்த மொத்த கன்டென்ட்டுமே இருக்கும். இது ஒரு பிகினரா இருக்கீங்க அல்லது இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க மெயின்டனன்ஸ்ல, அதெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங் தெரியல, அதெல்லாம் ஓனா என்ன கண்ட்ரோல் சர்க்யூட்ல பில்ட் பண்ண தெரியலன்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் கன்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம குடுக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாமே பிடிஎஃப் காப்பியா இருக்கட்டும், வீடியோ டியூட்டோரியல் எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இருக்கும். அதனால நீங்க வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். தேங்க் யூ.